ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க. இப்போ நம்ம வந்து வி பெல்ட் ப்ராப்ளமெட்டிக்ஸ் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஃப்ளாட் பெல்ட் டிசைன் ப்ரொசீஜர்ஸ் அண்டு ப்ராப்ளம்ஸ் வந்து ஆன்லைன் ஆஃப்லைனில் பார்த்தோம். அடுத்து வந்து டிசைன் ப்ரொசீஜர் ஃபார் வி பெல்ட் வந்து இப்போ டிசைன் ப்ரொசீஜர்ஸ் வந்து ஒரு 5-6 ஸ்டெப் வரையும் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஆன்லைனில் தியரி கிளாஸஸ்ன்றாங்க. ஸோ அதனால் அதுக்குள்ளே டிசைன் ப்ரொசீஜர்ஸ் நான் வந்து உங்களுக்கு வீடியோ லிங்க் அனுப்பிச்சிருக்கிறேன். அதை வந்து பிடிஎஃப்பும் அனுப்பிச்சிருக்கிறேன். அதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி உள்ள ப்ராப்ளம் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ வி பெல்ட்டுக்குள்ளே ப்ராப்ளம் மேனுஃபேக்சரர்ஸ் டேட்டா ப்ராப்ளம் ரீட் பண்ணுறேன். 4 kilowatts, 250 RPM fan is driven by 1800 RPM electric motor. The center distance is 900 mm. Select suitable V belt for this purpose. ஸோ கிவன் டேட்டா ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ பவர் வந்து கொடுத்துருக்காங்க 4 kilowattsல கொடுத்துருக்காங்க. நம்ம வாட்ஸில் மாற்றிக்கிறோம். 4 × 10⁻3. ஸ்பீட் ஃபார் ஃபேன் N2ங்கிறது 250 RPM. ஏன்னா குறைஞ்ச வேல்யூ வந்து நம்மளுக்கு N2வாக வச்சுக்கிறோம். ட்ரிவன் பை 1800 RPM N1 ஸ்பீட் மோட்டார் வந்து 1800 RPM. சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து 900 mm கொடுத்துருக்காங்க. ஸோ டேட்டாஸ் வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் எ வி பெல்ட். சொல்யூஷன் ஸ்டெப் 1, செலக்ட் த டைப் ஆஃப் பெல்ட். இதெல்லாமே டிசைன் ப்ரொசீஜரில் என்ன ஸ்டெப்ஸ் நம்ம பார்த்தோமோ அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணி நம்ம வந்து எடுத்து எழுதுறது தான். ஸ்டெப் 1ல் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, செலக்ட் த டைப் ஆஃப் பெல்ட். ரெஃபர் டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.58 எடுத்துக்கோ. 7.58 டேட்டா புக் பேஜ் நம்பரில் ஃபஸ்ட்டு 7.58 இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு 7.58. ஓகே. ஸோ பேஜ் நம்பர் 7.58. ஸோ நம்மளுக்கு வந்து கிலோவாட்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 kilowatts கொடுத்துருக்காங்க. ஸோ 4 kilowattsங்கிறது நம்மளுக்கு 0.725 kilowattsக்கு வந்து கிராஸ் செக்ஷன் சிம்பிள் வந்து ஏ. ஸோ அப்போ அதுக்குள்ளே மினிமம் டயாமீட்டர் வந்து 75 mm. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே வந்து போனதுலேயே பார்த்தோம். நம்ம அதை வந்து நம்ம அப்படியே என்ன பண்ணிக்கிறோம், காப்பி பண்ணி எழுதிக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா கிராஸ் செக்ஷன் சிம்பிள் சூஸ் டிபெண்டிங் அப்பான் லோடை பேஸ் பண்ணி நம்ம வந்து பவர் வந்து 4 kilowatts. கிராஸ் செக்ஷன் சிம்பிள் வந்து ஏ டைப்பு, மினிமம் டயாமீட்டர் டி வந்து 75 mm. ஸோ இதை அப்படியே எழுதிக்கோ ஃபஸ்ட் ஸ்டெப்பு. அடுத்து ஸ்டெப் 2க்கு ஸ்பீட் ரேஷியோ உனக்கு தெரியும். I = N1/N2 = D/D/d. I இங்கே வந்து N1ங்கிறது 1800, N2ங்கிறது 250. ஸோ அப்போ என்னுடைய ரேஷியோ வந்து 7.2 கிடைக்கு. ஸோ I = 7.2 = D/75. ஸோ 75ங்கிறது மினிமம் டயாமீட்டர் நம்ம ஏற்கனவே வந்து டேட்டா புக்கிலேருந்து எடுத்துருக்கோம். அப்புறம் D வந்து நம்ம கண்டுபிடிச்சிடறோம். இப்போ 75 × 7.2ங்கிறது D = 540 mm. ஸோ இதெல்லாம் சிம்பிள் கால்குலேஷன் தான். ஸோ வந்து D வந்து கண்டுபிடிச்சிடறோம். அடுத்து ஸ்டெப் 3 வந்து நாமினல் லென்த்து. டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.61ல் இந்த ஃபார்முலா வந்து எடுத்து எழுதுகிறோம். 7.61. ஸோ 58596061. ஸோ 61ல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா இருக்குது. L = 2C + π/2 + D + D + D - d (² / 4C)ங்கிறது ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம், ஸ்டெப் 3 வந்து நாமினல் லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இந்த ஃபார்முலா எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ இதில் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். 2 × Cங்கிறது சென்டர் டிஸ்டன்ஸு ப்ராப்ளமெட்டிக்ஸில் கொடுத்துருக்காங்க 900 mm /2 + D ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் 540 mm, ஸ்மால் டிங்கிறது 75 mm. ஸோ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 2826.09 mm வந்து லென்த்து கிடைக்கு. அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 7.60 போகிறோம். ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறது எப்படின்னு தெரியும் உனக்கு. ஸோ 7.60ல் கிராஸ் செக்ஷன் சிம்பிள் ஏ எடுத்துக்கிறோம். 2860ங்கிறதுக்கு அடுத்து நம்மளுக்கு வந்து 2880 இருக்குது. ஸோ அந்த வேல்யூ நம்ம வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். இதில் ஸோ ஸ்டாண்டர்டைஸ்டு லென்த் = 2880ங்கிறது பிச் லென்த் வந்து நாமினல் பிச் லென்த் எடுத்துக்கிறோம். அடுத்து ஸ்டெப் நம்பர் 4 கரெக்ஷன் ஃபேக்டர் ஃபார் லென்த். F = ரெஃபர் டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.60ல் இதே சேம் வந்து எஃப்சி வந்து நம்மளுக்கு அதே பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 7.60 எடுத்துக்கோ.
ஸோ 7.59 கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் 7.60 வந்து ஒரு சில பேருக்கு அந்த பேஜ் அனுப்பாதனால அதை தனியாக அனுப்பிச்சிருக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2880க்கு நேராக நம்ம வந்து இங்கே கொண்டு வரோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் செக்ஷன் சிம்பிள் வந்து ஏ. ஸோ அதுக்கு நேராக வந்து நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோ. 2880 இந்த இதுக்கு நேராக 1.11 இதுதான் வந்து கரெக்ஷன் ஃபேக்டர் ஃபார் எஃப்சிங்கிறது. 1.11ங்கிறது நம்மளுக்கு எஃப்சியோட வேல்யூ வந்து கிடைக்கும். டேட்டா புக்கில் இருக்கிறத நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஏ டைப் வந்து எஃப்சி ஈக்குவல் டு 1.11. அடுத்து ஸ்டெப் நம்பர் 5 கரெக்ஷன் ஃபேக்டர் ஃபார் சர்வீஸ். எஃப்ஏங்கிறது டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.69. ஸோ 7.69 எடுத்துக்கோ. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து 7.69ங்கிறது செக்யூரிட்டி ஆஃப் சர்வீஸ், அதாவது கரெக்ஷன் ஃபேக்டர்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரியல் சர்வீஸ் எஃப்ஏன்னு இருக்குது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து லைட் டியூட்டி, மீடியம் டியூட்டி, ஹெவி டியூட்டி, எக்ஸ்ட்ரா ஹெவி டியூட்டின்னு இருக்குது. இதில் சர்வீஸ் ஆஃப் சர்வீஸ் ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரியல் சர்வீஸுங்கிறது நம்மளுக்கு இண்டஸ்ட்ரியல் சர்வீஸ்னாலும் சர்வீஸ் ஃபேக்டர்ஸ்னாலும் ஒன்று தான். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து 1.0லேருந்து 1.8 இருக்குது. ஸோ அதில் வந்து நீ மீடியம் டியூட்டி, ஹெவி டியூட்டி, எக்ஸ்ட்ரா ஹெவி டியூட்டி, லைட் டியூட்டின்னு இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து மீடியம் டியூட்டி எடுத்துக்கலாம். 1.0லேருந்து 1.8 இருக்குது. ஸோ மீடியம் டியூட்டியில் வந்து அப் டு 10 hours 1.1 இல்லை 1.2 எது வேணால் நம்ம வந்து எடுத்து எழுதிக்கலாம் இதில். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு எஃப்ஏ வேல்யூ வந்து நம்ம வந்து 1.2 எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்து வந்து ஸ்டெப் நம்பர் 6 கரெக்ஷன் ஃபேக்டர் ஃபார் ஏ ஆர்க் ஆஃப் காண்டாக்ட்டுங்கிறது ரெஃபர் டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.68 வந்து நம்ம எடுத்து அந்த ஃபார்முலாவை வந்து எடுத்து எழுதுகிறோம். 7.68 இங்கே இருக்குது. ஸோ 180 டிகிரி மைனஸ் 60 டிகிரி இன்ட்டு கேபிட்டல் டி மைனஸ் ஸ்மால் டி டிவைடட் பை சி, இந்த ஃபார்முலாவை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். ஸோ 180 டிகிரி கேபிட்டல் டிங்கிறது 540, 75ங்கிறது ஸ்மால் டி, சிங்கிறது சென்ட்ரல் டிஸ்டன்ஸ் போட்டோம் நம்மளுக்கு 149 டிகிரி வருது. ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கரெக்ஷன் ஃபேக்டர்ஸ் வந்து ஆர்க் ஆஃப் காண்டாக்ட் கரெக்ஷன் ஃபேக்டர் சேம் அந்த பேஜுக்கு கீழேயே வந்து உனக்கு இருக்குது. நம்மளுக்கு 169 வந்திருக்கா, எவ்வளோன்னு பாருது. $149 வந்திருக்கு நம்மளுக்கு. ஸோ 149 என்ன இருக்குன்னு பார்ப்போம் இதில். ஸோ 149ங்கிறது ஆர்க் ஆஃப் காண்டாக்ட் 149ங்கிறது நம்மளுக்கு 149 54 51 49 149ங்கிறது 148 ஆர் 151 எடுத்துக்கலாம். நம்ம 151க்கு 0.93 வந்து இருக்குது, இல்லை 154 எடுத்துக்கலாம். ரெண்டுக்குமே ஒரே வேல்யூ தான் வருது. ஸோ அப்போ எஃப்டி ஈக்குவல் டு 0.93 வந்து டேட்டா புக்கில் இருந்து நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். 0.92 எடுத்துக்கிறோம். எல்லாமே ஒன்று தான் உனக்கு. ஸோ அடுத்து ஸ்டெப் 7 வந்து லோட் ரேட்டிங். ஸோ ரெஃபர் டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.62. லோட் ரேட்டிங். ஸோ லோட் ரேட்டிங்கிறது நம்மளுக்கு ஏ டைப் இருக்குது. இதில் பாருங்க, இதில் இது வரையும் தான் நம்ம வந்து டிசைன் ப்ரொசீஜர்ஸ் வந்து பார்த்தோம். ஃபார்முலா ஃபார் டிரான்ஸ்மிட்டிங் கெப்பாசிட்டிஸ்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா வந்து பெல்ட் கிராஸ் செக்ஷன் சிம்பிள் ஏ டைப்பு, பி டைப், சி, டிஇ டைப்புன்னு இருக்குது. அதில் ஏ டைப்புக்குள்ள ஃபார்முலா வந்து கிலோவாட்ஸ் ஈக்குவல் டு 0.445s பவர் மைனஸ் 0.09 மைனஸ் 19.62 டிவைடட் பை டிஇ மைனஸ் 0.765 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 4 எஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஸ். இந்த ஃபார்முலாவை அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், காப்பி பண்ணுறோம். ஸோ இந்த ஃபார்முலாவுக்கு நம்ம அப்படியே காப்பி பண்ணுறோம். இதில் எஸ்ஸுங்கிறது வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி உனக்கு தெரியும். ஃபார்முலா வந்து πdn பை 60 இன்ட்டு 1000. நான் கீழே 100ன்னு போட்டிருக்கேன், அதை நீ மாற்றிக்கோ. இதில் வந்து 1000 இது வரும். ஒரு நிமிஷம்.
இது வந்து 1000 வரும் இந்த இடத்துல. சரியா? ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து டிங்கிறது 540, எண்ணுங்கிறது 250. பெரிய டி எடுத்தால் சின்ன எண் எடுத்துக்கிறோம். ஸோ போட்டால் நம்மளுக்கு வெலாசிட்டி 7.06 m/s கிடச்சிருது. ஸோ டிங்கிறது ஈக்குவலண்ட் டயாம்பாங்க. அது ஈக்குவலண்ட் டயாங்கிறது நம்மளுக்கு அதுக்கு ஒரு ஃபார்முலா வந்து 7.62லேயே இருக்குது. ஃபார்முலா 7.62 பேஜ் நம்பர் டிக்கு ஃபார்முலா இருக்கும். இதுதான் டிக்கு ஃபார்முலா. இதுதான் டி ஈக்குவலண்ட் டயாமீட்டர் டிபி. அதாவது டிபிங்கிறது பிச் டயாமீட்டர், எஃபிங்கிறது ஸ்மால் டயாமீட்டர் ஃபேக்டர் அக்கௌண்ட் ஃபார் வேரியேஷன் ஆஃப் ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃப்ரம் டேபிள் பிலோன்னு கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஃபார்முலாவை நீ அப்படியே என்ன பண்ணிக்கிற, காப்பி பண்ணிக்கிற. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிபிங்கிறது ஸ்மால் டயாமீட்டர் ஆஃப் புள்ளி 75, எஃபிங்கிறது 1.4ங்கிறது உனக்கு ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். எஃபிங்கிறது இருக்குமாறு எஃபி. ஸோ ஸ்மால் புள்ளி டயாமீட்டர் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ் தான் எஃபிங்கிறது. ஸோ அதை வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். எஃபிங்கிறது அது வந்து 1.14. ஸோ இந்த டேட்டா வந்து நம்ம டயாமீட்டர் ஆஃப் ஸ்மால் புள்ளி, எஃபிங்கிறது ஸ்மால் புள்ளி டயாமீட்டர் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ். ஸோ அது வந்து நம்ம ஏற்கனவே வந்து இந்த டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.62ல் இருக்கும். பார்த்துக்கோ. எஃபி இருக்கா? ஸ்பீட் ரேஷியோங்கிறது இந்த எஃபிங்கிறது ஸ்மால் டயாமீட்டர் ஆஃப் ஃபேக்டரி. ஸ்பீட் ரேஷியோ கேபிட்டல் டி பை ஸ்மால் டிங்கிறது நம்மளுக்கு வந்து இதனுடைய ரேஷியோ கண்டுபிடிச்சா நமக்கு என்ன வருது, 7.2 வருது. 2.949 அண்ட் ஓவர். அதுக்கு மேலே வர்றது வந்து 1.14. இந்த வேல்யூ தான் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம் எஃபிங்கிறது. ஸோ அந்த ரேஷியோ இப்போ வந்து 1.5 அந்த மாதிரி வந்துச்சுன்னா 1.08 எடுக்கலாம். நம்மளுக்கு வந்து 7.2 2.949க்கு மேலே வந்தால் 1.14 நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த வேல்யூ தான் நம்மளுக்கு வந்து டிபி வேல்யூ. ஸோ இந்த தான் 1.4 நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் இந்த வேல்யூ 1.4ங்கிறது. எஃபிங்கிறது நம்மளுக்கு அந்த டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.62லேயே வந்து நம்ம எடுத்து எழுதிடுறோம். ஸோ இது எல்லாமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து என்ன வேல்யூனா கிலோவாட்ஸ் 1.0175ங்கிறது கிலோவாட்ஸில் கிடைக்கும். அடுத்து ஸ்டெப் நம்பர் 8ங்கிறது ஃபைண்ட் நம்பர் ஆஃப் பெல்ட். என்னங்கிறது 7.70 எடுத்துக்கோ பேஜ் நம்பர். எல்லா ஃபார்முலா உள்ளே தான் இருக்குது, எல்லாமே வந்து உள்ளே இருக்குது. லாஸ்ட்டு வந்து 7.7 நம்பர் ஆஃப் பெல்ட் பார்த்தீங்கன்னா பி இன்ட்டு எஃப்ஏ டிவைடட் பை கிலோவாட்ஸ் இன்ட்டு எஃப்சி இன்ட்டு எஃப்டி. ஏற்கனவே எல்லாம் கண்டுபிடிச்சதை நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இதில். அதுதான் நம்பர் ஆஃப் பெல்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா பிங்கிறது கிவன் இன் ப்ராப்ளம், எஃப்ஏங்கிறது கரெக்ஷன் ஃபேக்டர் ஃபார் சர்வீஸ் ஸ்டெப் நம்பர் 5ல் கண்டுபிடிச்சது, லோட் ரேட்டிங் ஸ்டெப் நம்பர் 7, எஃப்சிங்கிறது லென்த் ஆஃப் கரெக்ஷன் ஸ்டெப் நம்பர் 4ல் கண்டுபிடிச்சது, எஃப்டிங்கிறது கரெக்ஷன் ஃபேக்டர் ஃபார் ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஸ்டெப் நம்பர் 6ல் கண்டுபிடிச்சது. எல்லாம் நான் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன் பாரு. ஸோ என்னங்கிறது நம்பர் ஆஃப் பெல்ட். ஸோ இது எல்லாமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு n = 4.372 வருது. நம்ம அதான் வந்து அரௌண்டு 5ன்னு வச்சுக்கலாம். 4.3724க்கு மேலே வரதுனால நம்ம நம்பர் ஆஃப் பெல்ட் வந்து 5 பெல்ட்டுங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் வந்து ஸ்டெப் நம்பர் 8. அடுத்து ஸ்டெப் நம்பர் 9 வந்து கரெக்ட் சென்டர் டிஸ்டன்ஸ். அது வந்து ரெஃபர் டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.61 வந்து எடுத்துக்கோ. 7.61. ஸோ கரெக்ட் சென்டர் டிஸ்டன்ஸ் பாருங்க, இங்கே இருக்குது இந்த ஃபார்முலா. இதில் வந்து இந்த 3 ஃபார்முலா எழுதிக்கணும். சிக்குள்ள ஃபார்முலா, ஏக்குள்ளது, பிக்குள்ளது. இது சி = a + √(a² - b).
ஸோ ஏ வேல்யூ உனக்கு வந்து இங்கே இருக்குது தெரியும். A = L/4 - π இன்ட்டு D + ஸ்மால் d / 8. அது மாதிரி B வேல்யூ பிக்குள்ள ஃபார்முலாக்கும் D + ஸ்மால் d ஹோல் ஸ்கொயர் / 8. ஸோ இந்த இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு கரெக்டாக சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து கிடச்சிரும் இதில். ஸோ அதை தான் நம்ம வந்து இதில் போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா எடுத்து எழுதிக்கிறோம். ஏக்கும் பிக்கும் ஃபார்முலா அந்த டேட்டா புக்லேயே இருக்குது. எல்லுங்கிறது ஸ்டாண்டர்ட் லென்த் ஆஃப் பெல்ட்டுக்குள்ளே தான் எடுக்கணும். நீ A = 2880/4 - π இன்ட்டு 540 + 75 / 8. இதை போட்டால் ஏ வேல்யூ வந்து கிடைக்கும். அது மாதிரி பிக்கு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா பி வேல்யூ கிடைக்கும். ஸோ அப்போ சி வேல்யூ வந்து நம்மளுக்கு ஃபார்முலாவில் எல்லாமே ஏவும் பியும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம சி வேல்யூ வந்து 904.72 mm தான் கரெக்ட் சென்டர் டிஸ்டன்ஸ். ஸோ நம்ம ரிசல்ட் எடுத்து எழுதுகிறப்ப நம்மளுக்கு ஏ டைப் கிராஸ் செக்ஷன் டேட்டா புக் 7.70 இது எடுத்து எழுதணும். 7.70 பாரு என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த இதெல்லாம் எடுத்து எழுதிரு. ஏ டைப்பில் வந்து குரூப் இதை எடுத்து எழுதிக்கோ. ரிசல்ட்டில் ஏ டைப்பு பிச்சு எல்பி இந்த வேல்யூ எடுத்து எழுதணும். அதுக்கப்புறம் இந்த மினிமம் டிஸ்டன்ஸ் டவுன் டு பிச் லைன் பிஎம்எம் இந்த இதை எடுத்து எழுது. அதுக்கப்புறம் இந்த ஹெச் வேல்யூ எடுத்து எழுதணும். ஹெச் வேல்யூ அதுக்கப்புறம் இந்த வேல்யூ அதுக்கப்புறம் அவ்வளோதான். இந்த வேல்யூலாம் எடுத்து ரிசல்ட்டில் எடுத்து எழுதிக்கோ. ஸோ ரிசல்ட்டில் எடுத்து டயக்ராமை வந்து நம்மளுக்கு இந்த டயக்ராமை வந்து போட்டுக்கோ. இந்த டயக்ராமை போட்டுரு. ஸோ இதோட நம்மளுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து வி டைப்பு பெல்ட்டோட ப்ராப்ளம் வந்து முடிஞ்சுது. சேம் நீ வந்து டிசைன் ப்ரொசீஜர்ஸில் என்ன இருக்கோ அதே மெத்தடில் தான் இந்த ப்ராப்ளமேட்டிக்ஸும் வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே அப்படியே நம்பர்ஸ் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி போடுறது தான். இதில் வேறு ரொம்ப டிடிஎஸும் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் ஏதாவது டவுட்டுனா எனக்கு கேட்டுக்கோ. அதுக்கு அடுத்தது நம்ம ஒரு ப்ராப்ளமும் நான் வந்து ஒரு பிடிஎஃப் அனுப்புகிறேன். ஸோ அதை வந்து காப்பி பண்ணி போட்டுக்கோ. அதில் ஏதாவது டவுட்டுனாலும் வெரிஃபை பண்ணிக்கோ. ஓகே, தேங்க்யூ.